நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பீங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் எங்களை மாற்றுங்க. உடைத்து விடுங்க, உருமாற்றுங்க. உம்முடைய வழியில் எங்களை நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கவனமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 குமாரர்களை குறித்து நாம் அதிலே வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் கதை நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 18ஆம் வசனத்திலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் 4 காரியங்களை அவர் தீர்மானித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து போகிறார். அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் ஒரு 4 காரியங்களை தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் பண்ணுகிறார். முதலாவது காரியம் 18ஆம் வசனத்திலே, முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, என் தகப்பனிடத்திற்கு போய், முதல் காரியம் எங்கே போகிறார் அவர்? தகப்பன். முதலாவது அவருடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, நம்ம தகப்பனை ஏமாற்றிட்டு வந்துட்டோமே, தகப்பன்கிட்ட இருந்து பணத்தை நம்முடைய சொத்தை வாங்கிட்டு வந்துட்டோமே, திரும்ப நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படின்னு அவர் யோசிக்காமல் அவர் மனதில் எழுந்த முதல் காரியம் தகப்பனிடத்திற்கு போய் அப்படிங்கிறது தான். அவருக்கு வேறு காரியங்கள் எழுந்திருக்கலாமா? என் நண்பனிடத்திற்கு போய், இல்லை நான் வேறு ஊருக்கு போய், தூர தேசம் அது எழுதியிருக்கு, வேறு ஒரு தேசத்துக்கு ஏற்கனவே ஏமாற்றிட்டு வந்துட்டேன், இன்னொரு தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கே எழுதியிருக்கலாம். ஆனால் என் தகப்பனிடத்திற்கு போய், இதுதான் முதல் காரியம். இரண்டாவதாக, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவங்க அப்பாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணது, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இது அவன் தீர்மானித்த மூன்றாவது தீர்மானம். அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னை அவர் ஆராய்ந்து சோதித்து மனம் திரும்பி அவர் எவ்வளவாய் அந்த நாட்களிலே உடைக்கப்பட்டிருப்பார். ஒரு அப்பாட்ட ஒரு புள்ள அப்பா நான் உங்கள் புள்ளன்னு சொல்கிறதுக்கு நான் இனிமேல் லாய்க்கே கிடையாதுப்பா அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு உடைஞ்சிருப்பான். நான்காவது, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். இந்த ஆவி எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையின் ஆவியாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் வாழ்ந்திருப்பார். அவங்க அப்பாவோட வேலை பார்த்த அந்த கூலிக்காரர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் ராம் முழுவதும் பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிறதுக்கு வரிசையில் நின்று இருப்பாங்க. அதை அவர் பார்த்துருப்பார். அந்த பையன் அவர் எடுத்து கொடுத்துருப்பார். இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அவங்கெல்லாம் நெத்தி வெறும் நிலத்தில் சிந்தி அதை அந்த சம்பாதிச்ச காசை வாங்கிறதுக்கு வந்திருப்பாங்க. இதை உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்த நான் விரும்புகிறேன், செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் கூலிக்காரர்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒரு ஆளாக என்னையும் சேர்த்துங்க. இந்த 4 தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். முதலாவது, நான் தகப்பனிடத்துக்கு போவேன், அப்புறம் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன்னு சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான்காவது,
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். இதை தீர்மானம் பண்ணி கொண்டு எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் சொன்னது போலவே முதலாவது காரியத்தை அவர் செய்கிறார். தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, அதான் நாம் காலையில் கேட்டோம், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்னைக்கு அந்த குமாரன் வீட்டை விட்டு போனாரோ அன்னையிலிருந்து அந்த அப்பாவுக்கு சரியான தூக்கம் கிடையாது. எப்பொழுது என் மகன் திரும்பி வருவான்? அவர் அவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். எப்பொழுது அவன் திரும்பி வருவான்? சொத்தை அவனாகவே கேட்டு வாங்கி சென்றான். எனக்குரியதை எனக்கு பிரித்து தாரும் அப்படின்னு சொல்லி அவன் விடாப்பிடியாய் அவனுடைய சொத்தை வாங்கிட்டு போய் அழித்த மகன். ஆனால் இவருடைய இருதயமோ ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். வாசல் ஜன்னல் வழியாக வந்துடுவானா, இன்னைக்கு வந்துடுவானா, நாளைக்கு வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் பார்க்கும் பொழுது அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய உருவம்லாம் மாறி இருக்கும். அவன் பன்றிகளை மேய்த்து எப்படி ஒரு இளவரசனாக இருந்தவர் ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல போய் படுத்து கிடந்தா அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய முகம், அதெல்லாம் எப்படி மாறி இருந்திருக்கும், உருமாறி இருந்திருக்கும். ஆனால் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை யார் என்று அவருக்கு தெரியும். எவ்வளவுதான் நாம் உருமாறி இருந்தாலும், நம்முடைய முகம் மாறி இருந்தாலும், தூரத்தில் வரும் பொழுதே என்னுடைய மகன் வருகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு அவனை ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அப்படின்னா என்ன மாதிரியான அன்பு? அவன் ஒருவேளை அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கலாம், நாற்றம் எடுத்த உடையோடு வந்திருக்கலாம், ஒரே தவிட்டு வாடை அடிச்சிருக்கும். ஆனாலும் என்னுடைய மகன், நாம் படித்தது போல, அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி! இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டும். தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனை நோக்கி அவன் அந்த 4 காரியங்களை அவன் தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தான். 21வது வசனத்திலே முதல்ல நான் சொல்லிட்டேன், தகப்பனிடத்தில் வந்துட்டான் அப்படின்னு முதல் காரியத்தை முடிச்சிட்டான். அடுத்தது 2வது தீர்மானத்தை சொல்கிறான். தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், அதையும் சொல்லிட்டான். 3வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலாக அடுத்தது சொல்லப்பட்டிருக்கணும் என்ன அப்படின்னா, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என் தகப்பனே அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். ஆனால் அதை நான் ஒரு செய்தியில் கேட்கும் பொழுது சகோதரர் சொன்னாங்க, அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாராம் அப்பா. அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ கூலிக்காரன்லாம் இருக்கக்கூடாது, திரும்பவும் நீ என்னுடைய மகனாக இருக்கணும் அப்படின்னா அந்த அன்பை நாம் எப்படி பார்க்குறோம் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. அது 4ல் 3 மட்டும்தான் சொல்ல ஆண்டவர் அனுமதிக்கிறார், அந்த அப்பா அனுமதிக்கிறார். நீ மறுபடியும் என்னோட மகனாக வந்திருப்பா. அதுதான் அவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, கொளுத்த கன்று. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு மகன் இருக்கிறார், மூத்த குமாரன். ஒரு முறையாவது என் தம்பி எங்கே இருக்கான்னு போய் பார்த்துருப்பான் அவன். ஒரு முறையாவது சொத்தை பிரிச்சுட்டு போனான் என் தம்பி, இப்போ அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு முறையாவது அவன், சரி இந்த ஊரில் இருக்கான்னு ஏதோ கேள்விப்படுறான்னு வச்சிங்களேன், ஒரு அரச புரசல காதில் விழுது, உன் தம்பியை பார்த்தேன் அங்கே ஏதோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காயா, அவன் போயிருந்தானா இங்கே எழுதப்பட்டிருக்கும். தகப்பனுடைய அன்புக்கும் அவனுடைய அன்புக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அவன் போகவே இல்லை. போய் பார்த்து, டே என்னடா அப்படி இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி அவனை மனம் திரும்ப செய்து அவனை வீட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியவன் அண்ணன். ஆனால் போல
அதற்கு மாறாக அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, 29, அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். எவ்வளவு பெரிய பழியை தம்பி மேலே போடுறான் பாருங்க. அவன் வேசிகள் இடத்துல போனது எப்படி இவனுக்கு தெரியும்? அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளற பொறாமை, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளற ஒரு வஞ்சகம். அவன் வந்ததை பொறுத்துக்க முடியாமல் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட, அவன் கொடுத்த காசை, அப்பா கொடுத்த காசை வேசிக்கிட்ட போய் அழிச்சிட்டாங்கிறத இவன் சொல்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுடைய கற்பனை, ஏன்னா பொறுத்துக்க முடியல. ஆனால் தகப்பனுடைய அன்பு, அதற்கு தகப்பன் 31, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான். திரும்பவும் சொல்கிறார் அந்த காரியத்தை. இங்கே 24 சொன்னதை அங்கே சொல்கிறார். திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்பா. ஒருத்தன் வந்துட்டான், ஒருத்தன் திரும்பி உள்ளே வர்றான் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துக்குள்ளற மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அவனிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் நாம் 29வது வசனத்திலே முடங்கி நின்று விடக்கூடாது. டெய்லி பைபிள் படிக்கிறேன், கற்பனையும் மீறலை, எல்லாம் இத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனால் இதெல்லாம் செய்து என்ன புண்ணியம்? ஒரு சின்ன கசப்பு வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவர் சொல்கிற மாதிரி அவர்களை என்னோடு சமமாக்கினீரோ அப்படி அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. அதே போல் இத்தனை வருஷமாக நான் இருந்தனே, அவனுக்கு தேவைலாம் ஆட்டுக்குட்டி தான், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிக்கலை, உங்கள் ஆசையெல்லாம் அழிச்சிட்டு திரும்பி வர்றான், அவனுக்கு கொளுத்த கன்று அடிக்கிறீங்களே. எவ்வளவு இருதயம் அன்பற்றதாய், எவ்வளவு உள்ளுக்குள்ளற கசப்பு விட்டது. தன் சொந்த தம்பியை நேசிக்க முடியாத ஒரு இடத்துல அவன் போயிட்டான். அவன் திரும்பி வந்துட்டான், அவன் உள்ளே இருந்தான், வெளியில் போயிட்டான். ஆம், நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் ஸ்டாப் பண்ணிடுறார். நீ கூலிக்காரன்னு சொல்லாத. அவர் சிந்தின ரத்தம், நம் வாலிப சகோதர சகோதரிகள் நம்ம கவனிக்கணும். அவர் சிந்தின ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அதை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நம்மளை ஜெயிச்சிடணும். ஒரு வசனம் இருக்குல்ல, நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது அப்படின்னு இருக்குது. நேசம், ஆண்டவர் நம்மையில் வைத்த நேசம் அது மரணத்தை காட்டிலும் வலிமை உள்ளதாக இருக்கிறது. ஆம், நாம் எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே இருந்தாலும், ஒரு வேளை நம்ம நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, இல்லை நல்ல ஒரு படிக்கிறதுக்கு ஞானம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அழகு இருக்குது, ஏதோ ஒரு கிஃப்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா நாம் அந்த கிஃப்டை பார்க்குறோமா இல்லை ஆண்டவரை பார்க்குறோமா? ஆண்டவர் அந்த கிஃப்டை கொடுக்கல அப்படின்னா நான் அந்த பன்னியோடு தான் உட்காந்துருப்பேன், அந்த பன்னி தவிட்டை தான் தின்னுக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஆண்டவர் என் மேலே இரக்கமாக இருந்து எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கார் அப்படின்னா அது அவருடைய மகிமைக்காகவே. ஏதோ நமக்கு செய்ய தெரியும், நம்ம டேலண்ட் இருக்குது, எல்லாம் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால அவர் நமக்கு செய்ததை நாம் மறந்து விட்டு நம்மை உயர்த்துகிற இடத்துக்கு நாம் போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுவார், யோவானில் சொல்லுவார், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அநேகரை அவர் நம்பி இணங்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, லூக்காவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 22, இதே லூக்காவில் அப்படி 2 பக்கம் திருப்பினீங்கன்னா 22, 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 22,
28. இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகளிலிருந்து பின்னாடி வரைக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும். லூக்கா 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு நேரிட்ட சோதனைகளில். ஆண்டவர் ஒரு இடத்துல மத்தேயில சொல்லுவார், 2 பேராக பிரிச்சுடுவார். 2 பக்கமாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் உள்ளவங்கள பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே உற்சாகப்படுத்துவார். உற்சாகப்படுத்திட்டு அவங்க அந்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படியே முழிப்பாங்க. கடைசியாக, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, எப்போ உங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி இந்த சிறியரில் இந்த மாதிரி இந்த வியாதி உள்ளவர்களை, இந்த மாதிரி உள்ளவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல, அது நீங்கள் எனக்கே செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாகத்தை, அந்த வார்த்தையில் நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னா, அதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சோதனை, நெருக்கடியான ஒரு சோதனை வருது. அதுதான் அந்த சோதனையை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஆண்டவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து தாகத்தை தீக்கிறோம்னு அர்த்தம். அவர் தாகமாக இருக்கார். இப்போ நம்மளை பார்க்குறார், ஒரு வாலிபனையோ ஒரு வாலிப சகோதரியோ அவர் பார்க்குறார். பார்க்கும் பொழுது கடுமையான ஒரு சோதனைக்குள்ளார நீங்கள் போகிறீங்க. ஏதோ ஒரு பாலியல் சிந்தையோ, இல்லை பெருமையோ, இல்லை எனக்கு தான் இந்த காரியத்தை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம்னு சொல்லலாம். அதை அந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவர் பார்க்கும் பொழுது, இதிலேருந்து என் மகனோ என் மகளோ வெளியில் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து என் தாகத்தை தீர்த்துருவாங்களா அப்படின்னு பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது நாம் தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் எனக்கு நேரிட்ட சோதனைகளில். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அப்போ அவர் ஜெயிச்சுட்டு ஏன்னா ஒரு ஒரு எந்த விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் நல்ல ஜெயித்த நல்ல வீரர்கள் யாராவது இருந்தால் அவங்கள தான் கோச்சராக போடுவாங்க. ஏன்னா அவங்க தான் கோச் பண்ணி கரெக்டாக இப்படி பண்ணணும், இதை பண்ணால் தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுபோல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்று ஒரு இடத்துல போய் அமர்ந்து அவர் ரொம்ப நாள் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நம்ம இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருவரும் வருஷத்தை போட்டுக்கலாம். நம்ம தான் இத்தனை வருஷம் வந்திருக்கோம்னு சொல்லுவோம்ல, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டார் ஆண்டவர். ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு சோதனையை அப்படி அனுப்பும் பொழுது அவர் ஆர்வமாக பார்க்குறார், என் தாகத்தை தீர்த்துருவாங்களா. ஆனால் அவருடைய உள்ளத்தினுடைய அந்த அன்பிலிருந்து வெளியேற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நான் நிலைத்திருப்பேன், உங்களை விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு என்ன நடந்ததோ, உங்களுக்கு என்ன நேரிட்டதோ அது எனக்கு நேரிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் உங்களோட நான் நிலைத்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தான் தேவன் பிரியப்படுகிறார். இயேசு யூதாசை நேசித்ததை குறித்து கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம். அவர் அந்த அப்பத்தை பிட்டு துணிக்கையை எடுத்து யூதாஸ்கிட்ட கொடுக்குறார். ஃபஸ்ட்டு இந்த அப்பத்தை நம்ம இங்கே மாதம் நம்ம பிக்கிறோம், அந்த அப்பத்தை எடுத்து முதல்ல யூதாஸ்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவர் வாங்குறார். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான், அவன் அப்படியே வெளியில் போகிறார். அப்போ அவர் சொல்லி அனுப்புகிறாரு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். அந்த ஒரு வார்த்தையை யூதாசை உடைத்திருக்கணுமா வேண்டாமா? அவன் உள்ளுக்குள்ளர கடந்துக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படியாவது காட்டி கொடுத்துடணும், இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வச்சிடணும் அப்படிங்கிறத உள்ளே கொதிச்சுட்டு கிடக்கு. அப்போ சாத்தானும் உள்ளே பூந்துட்டான் அதுக்கு அடுத்தது. அப்போ நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். உடனே அவர் வெளியில் போகிறாரு. வெளியில் போனோடனே அவர் வேகமாக போயிட்டு ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்காக 30 வெள்ளிக்காசை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு, நான் எவனை முத்தம் செய்வோனோ அவனை பிடித்து கொள்ளுங்கள்.
எப்படி அந்த மரியாதை குறைகிறது. நாமும் எவ்வளவோ நேரத்திலே நம்மை நாமே நிதானித்து நியாயந்தீர்த்து பார்ப்போம். நான் எவனை முத்தம் செய்கிறேனோ, 3.5 வருடமாய் இயேசுவோடு கூட இருந்து இயேசுவினுடைய வாழ்க்கையை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கூடவே இருந்த ஒரு மனிதன் நான் எவனே அப்படிங்கிறார். நான் இந்த இடத்துல நம்ம நின்று யோசித்து பார்க்கணும். நான் ஆண்டவரை கூட அந்த மாதிரி மரியாதை குறைவாய் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் உள்ளத்திற்குள்ளே ஒரு சோதனை என்னை தாக்க வரும்பொழுது நான் அவரோடு நிற்க தவறிட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்வதற்கு தான் சமம். இயேசு யூதாசை முடிவு பரியந்தம் நேசித்து அன்பு வைத்தார். அவனுடைய கால்களை கழுவினார். சங்கீதத்தில் நாம் அந்த வார்த்தையை கேட்டோம். சங்கீதம் 41, சங்கீதம் 41 பாருங்க, 5ஆம் வசனத்தில், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். யூதாசனுடைய சிந்தனையில் இவர் நமக்கு இடைஞ்சலாகவே இருந்துகிட்டு இருக்கார். இவர் எனக்கு இடைஞ்சலாகவே இருக்கார். நான் என்ன சொன்னாலும் இதை அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி நாம் இருக்கிறோமா? ஒரு முறை அப்பாட்ட ஒரு வார்த்தையை பேசும்பொழுது, அவங்க ஏதோ சொல்லும் பொழுது ஒரு மாதிரி பார்த்துட்டேன். ஒரு மாதிரி பார்த்துட்டேன். அப்படி பார்த்தது அவங்களுக்கு காயப்படுத்திட்டுங்கிறது எனக்கு தெரியுது. நான் டக்குன்னு வீட்டுக்கு மேலே ஏறி போயிட்டேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீ பார்த்தது சரியில்லை அப்படிங்கிறாரு, மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் செய்யலையே. அது அவங்க இந்த கணக்கு சொல்கிறப்ப ஒரு புரிஞ்சிக்க மாட்டாங்க சில டயத்தில். அதனால் 2வது வாட்டி சொல்கிறப்ப கொஞ்சம் டஃப்பாக சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, ஏன் டென்ஷன் ஆகுற, எனக்கு தான் புரியலைன்னு தானே கேட்குறேன், மெதுவாக 2வது வாட்டி சொன்னா என்ன அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நடந்து போச்சு. அப்போ கீழே இறங்கி சரி மன்னிப்பு கேட்டுருவோம், மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சபையில், மன்னிப்பு கேட்போன்ட்டு கீழே நான் அப்படி பார்த்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னேன். மறுபடியும் எனக்கு ஒரு சிலுவை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ நிறையா தடவை மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரி நீ நிறையா விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. என்னடா அது, நம்மளே இந்த விஷயத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்குறோம், அப்புறம் இதில் வேறு நிறையா விஷயத்தில் மனம் திரும்பணுமா? சரி ரைட்டு, அப்போ பொறுமையாக உட்காந்து நம்ம கேட்கணும். ஏன்னா நிறையா விஷயத்தில் ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம மாறிட்டோம்னு கிடையாது. ஏன்னா என்னை 38 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எந்தெந்த விஷயத்தில் தவறுறேன், எந்தெந்த விஷயத்தில் எனக்கு வீக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. அப்போ சாத்தான் சொல்கிறான், நீ மன்னிப்பு கேட்ட, அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? சரி பரவாயில்லப்பா, அடுத்த டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கணும் உன்னைய. ஆனால் என்ன சொல்கிறாங்க பாரு, என்ன சொல்கிறாங்க, இன்னும் நிறையா விஷயத்தில் நீ மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அப்போ எவ்வளவு சாத்தான் நம்ம காதுக்குள்ளே சொல்லி விட்டு நம்மளை அப்படியே பேதுருவையும் ஆண்டவரையும் நினச்சி பாருங்களேன். எங்கேயாவது போனார் அப்படின்னா பிசாசை விரட்டுவார் அவர். அப்பாலை இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவார். அவங்க மண்டி போட்டு, தேவனுடைய குமாரனே ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எங்களை தொந்தரவுப்படுத்த வந்தீங்க அப்படின்னு சொல்லி பிசாசெல்லாம் மண்டி போடும். அந்த வார்த்தையை தான் பேதுருவை பயன்படுத்துகிறார். பேதுருவை, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. எப்படி? இது உங்களுக்கு நேரிடவே கூடாது. நீங்கள் போய் சிலுவையில் அறையப்பட்டு சாகணுமா, உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னோடனே அந்த வார்த்தையை எவ்வளவு மனசில் அவர் கஷ்டத்தோடு ஒரு மிகுந்த அன்போடு அவர் சொல்லியிருப்பார். எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னா, இப்போ எனக்கு சொன்னதெல்லாம் தூசி.
நீ நிறைய விஷயத்தில் மனம் திரும்பணும்டா அப்படிங்கிறது தூசி. ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் உன்மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டு அடுத்த அதிகாரத்தில் எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிங்கிற. அப்போ அன்னைக்கு நைட்டு அவர் உட்காந்து யாக்கோபு யோவானோடையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பார். யோவான் என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா, பேதுரு ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா நீ மனுஷனுக்கு ஏற்றவையில் சிந்திச்சிட்டேன்னு நம்ம ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் நீ சோர்ந்து போயிடாத, உன்னை சாத்தான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ துக்கம் அடைஞ்சிடாத, சந்தோஷமாக இரு அப்படின்னு இருப்பார். அவர் யாக்கோப்பும் அவரை தேற்றியிருப்பார். சரி கவலைப்படாத, வா நைட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நம்ம தூங்குவோம், வா காலையில் ஆண்டவரை பார்ப்போம் அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு அந்த 3 பேருமே. ஆனால் கண்டிப்பாக யூதாஸ்கிட்ட போயிருக்க மாட்டார். யூதாஸ்கிட்ட போயிருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், பாத்தியா அவர் என்னையும் அப்படி தான் சொல்லிட்டாரு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு தைலத்தை உடைச்சி அந்த ஒரு பொண்ணு ஊற்றுனிச்சே தெரியுமா? அப்போ நான் என்ன சொன்னேன், நல்லதை சொன்னேன். இது ஏன் தேவையில்லாமல் கீழே ஊற்றணும், இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார் அவர், பார்த்தியா அதே தான் உனக்கு நடந்திருக்கு. நான் அவரை காட்டி கொடுக்க போகிறேன், உனக்கு வேணால் ஒரு 15 வெள்ளிக்காசு தரேன், 30 பாதிக்கு பாதி எடுத்துக்கும் அப்படின்னு போட்டு பிளேட்டை போட்டிருப்பார் போல். அவர் அடுத்த அதிகாரத்தில் பேதுருவை கூட்டிக் கொண்டு, பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போய் அங்கே எல்லாருக்கும் முன்னாடி, அந்த 3 பேருக்கு முன்னாடி இயேசு மறுரூபமாகிறார். அப்போ அந்த நைட்டில் பேதுரு எவ்வளவாய் மனம் திரும்பி இருக்கிறார். யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. ஆண்டவரே நீங்கள் என்னை சாத்தான்னு சொல்லுங்கள், இதை காட்டிலும் மோசமான ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லி திட்டுங்க, உங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னா செத்துடுவேன். யூதாஸுக்கு அதான் நடந்துச்சு. உங்களை விட்டு போனா செத்துட்டான். ஆவிக்குரிய விதத்திலும் இருள் வந்தது, அவன் போன அந்த ராத்திரி ராக்காலமாக இருந்தது அப்படின்னு இருக்குது. நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். பேதுரு நமக்கு மிகுந்த ஒரு மாதிரியாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் எந்த சூழ்நிலை எடுத்துக்கொண்டாலும் அவர் மாதிரியாக இருக்கிறார். அவரை கடைசியாக சிலுவையில் அறையும் பொழுது, சிறு பிள்ளைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பேதுருவை சிலுவையில் அறையும் பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய ஆண்டவரை போல் என்னை சிலுவையில் அடிச்சிடாதீங்க, ஏன்னா அதுக்கு நான் தகுதியே கிடையாது, என்னை தலைகீழ சிலுவையில் அடிங்க அப்படின்னாராம். பேதுரு எப்படி சிலுவையில் அடித்தாங்க, தலைகீழ. அவருக்கு சமமாக்கிறாதீங்க, என்னைய தலைகீழ சிலுவையில் அடிங்க அப்படின்னு சொல்லி அவரை காட்டி கொடுத்த பேதுரு அழுது 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 2 கண்ணுலையும் குழி விழுந்துருச்சான். இந்த தண்ணி வந்து நமக்கு தெரியும், கல்லையும் தண்ணி கரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்ல, அதுபோல் அந்த 2 கண்களில் கண்ணீர் விழுந்து 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 நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்பொழுது பேதுருவை பார்ப்போம், தரிசிப்போம், அப்போ காமிப்பார் அவர். அங்கே போய் நம்ம எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, உங்களை ஆண்டவர் சாத்தானேன்னு சொன்னார், எப்படி இருந்துச்சுன்னு அங்கே போய் கேட்குறதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம கேட்டுறது நல்லது. நம்ம உற்சாகம் அடையணும். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் காட்டி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 18, 1 சாமுவேல். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ளவர். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1லேருந்து நான் படிக்கிறேன். 18:1-3 வரை. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். உயிரைப் போல சிநேகித்தான்னு இந்த சங்கீதம் 41 எடுத்தேன், மறந்துட்டு வந்துட்டேன்.
மன்னிக்கும், அந்த 41 ஒரு வாட்டி பார்த்துருவோம், திருப்பிடுங்க. 41 அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் அப்படின்னு அந்த யூதாசு உள்ளர அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் தூற்றுகிறான். அதை பார்க்க வரும்போது அப்படியே வஞ்சனையாக பேசுகிறது. யூதாஸ் இயேசுவை பார்த்துருப்பார், அவர் தான் உள்ளந்தெரியுங்களை நல்லா அறிஞ்சிருக்காரு. நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். யூதாஸ் வரும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் ஆண்டவருக்கு, இவன் வஞ்சனையாக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவர் ஒரு வெளியில் காட்டிக்கவே இல்லை. எப்படி ஆபேல் காயினை அழைச்சிட்டு போய் கொல்ல போகிறாரு, ஆனால் எதுவுமே தெரியாத இன்னசென்ட்டாக அப்படியே பின்னாடியே போகிறார். ஆபேலை போல தான் ஆண்டவரும். யூதாசு வஞ்சனையாக பேசுகிறான், நல்லா சொல்லுவாங்களே இனிக்க பேசுகிறது மாதிரி நல்லா இனிக்க பேசுகிறான். ஆனால் அவன் இருதயத்துக்குள்ளார அக்கிரமம் இருக்குது. 9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த இடத்துக்கு நாம் வந்துடவே கூடாது. இது ஆண்டவரை மாத்திரமல்ல, சபையில் இருக்க சகோதரர்களையும் நாம் இந்த இடத்துல வைக்கணும். நமக்கு உதாரணத்திற்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரர் ஷாக் பிரதர் இருக்காங்க, அவங்கள எடுத்துக்குவோம். இப்போ அவங்க நாங்கள் வாலிபர்களாக முன்னாடி இருந்த காலகட்டத்திலும் சரி, இப்பயும் சரி, திருமணமான பிறகும் இப்போ பேசிக்குவோம். இப்போ நம்மலாம் குடும்பமாக இருக்கிறது என்ன காரணம்? சந்தோஷமாக சபையில் இருக்கிறதுக்கு, மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது என்ன காரணம்னா, ஆண்டவர் அடுத்தது ஷாக் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுனால அதை பார்த்து காப்பி அடித்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ மாதிரியாக அவங்கள நோக்கி இருக்கிறோம். ஆனால் அவங்கள இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழித்து இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து அந்த சகோதரர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னுடைய செய்தியை அனுதினமும் கேட்டவனும் என்னுடைய வாழ்க்கையை அனுதினம் பார்த்தவனும் அந்த மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இடத்துக்கு நாம் வந்துடவே கூடாது. யோனத்தான் தாவீதை போல 1 சாமுவேல் 18 சவுல் அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்போ வரும்? ஆண்டவர் நம்மை நேசித்தார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்பேற்பட்ட ஒரு அன்பு, இந்த அன்பை தான் நாம் ஒருவருக்கொருவர் செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்தார், அந்த நேசத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், அவரோடு கூட அந்த எனக்கு நேரிட்ட சோதனைன்னு சொன்னது போல் நான் சோதனையை ஜெயிக்கிறவனாய், அவரை மகிழ்கிறவனாய், எப்பொழுதும் அவருக்கு உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் அவர் கடைசியில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லணும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதுல நீ சந்தோஷமாய் சேரு அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவார். நம்மளை காலையில் பாடின பாடலை போல் நம்மளை புதிதாக்குகிறார், நம்மளை உடைக்கிறார், நம்மை உருமாற்றுகிறார். அப்பேற்பட்ட நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம். இன்றே நாம் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உமக்கு நான் திரும்ப அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்துவோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆமீன்.